வெள்ளாரம்பட்டு தனபாலடிகளாகவும் மாணவர்களாகவும் ஆரியார் சுவாமிகளுடைய மாணவர்களாகவும் விளங்கி வருவேன். பல கதைகளை எழுதியுள்ளேன். நாடக நடிகர்களை உருவாக்கியிருக்கிறேன். இங்கே சொற்பொழிவு, மகாபாரதம், தமிழில் பல கதைகள், சமீபத்தில் அது கரங்கள் என்ற ஒரு நாடகத்தை எழுதியுள்ளேன். அது மாண்புமிகு ஐயா அவர்களுடைய முன்னிலையில் அரங்கேறியது. செஞ்சி வஸ்தான் அவர்கள் மற்றும் தமிழுக்காக திருக்குறள் பணிகள், திருப்புகழ், திரு அருட்பா, பல பிரபந்தங்கள் இவையெல்லாம் பாடி பரிசுகளையும் பெரியோருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறேன். தமிழுக்காக சொற்றொடர்கள் என்று சொல்லுகிற ஒரு பெருமையிலே பல வகையான திருக்குறளில் ஆழ்ந்த கருத்துரைகள் எல்லாம் நிறைய மக்களுக்காக சொல்லியிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு புத்தகங்கள், பரிசுகள் படித்து வைத்திருக்கிறோம். பிள்ளைகளை படிக்க வைத்து அவர்கள் பணிக்கே சென்றிருக்கிறார்கள் ஆசிரியர்களாக. அதுபோன்று சேவை தமிழில் செய்திருக்கிறேன். சிறு வயதில் எனக்கு ஊக்கமளித்தவர் அண்ணாமலை ஐயா அவர்கள். அவருக்கு கண்ணு தெரியாவிட்டாலும் என்னை படிக்க வைத்தார். அதுதான் எனது உண்மை. எனக்கு தாய் மட்டும் இருந்து அன்பு காட்டினார்கள். அதுபோன்று குருநாதராகிய உப்புச்சொல்லனுக்கும் வாரியார் சுவாமிகளுக்கும் நல் வணக்கங்களை கூறி தமிழுக்காக பெருந்தொண்டு செய்துள்ளேன். தமிழக முதல்வராக இருந்த பொழுது முத்தமிழறிஞர் கலைஞரிடத்திலே ஒரு புத்தகம் பெற்றிருக்கிறேன். 10 வயதிலே திருக்குறள் புத்தகம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை தமிழுக்கு செய்து தமிழில் இருக்கிற ஆர்வம் மிக சிறப்புடையது. பல சிறு குறு கதைகளெல்லாம் எழுதி நாடக வடிவாக அமைத்திருக்கிறேன். இத்தனையும் செய்தது இந்த தமிழுக்காக. மக்கள் உள்ளத்திலே தமிழ் என்று சொல்லும் பொழுது அமுதாக இருக்கும். அதுபோன்று தமிழிலே சிறந்து விளங்குகின்ற ஒரு பெருமை இந்த சிறப்புடை தொண்டாக நம் தமிழ்ச் சேவைக்காக எத்தனை இருந்தாலும் சித்தமெல்லாம் அந்த இறையருள் இன்பத்திற்கு தமிழுக்காக உழைக்க வேண்டும் என்று நக்கீரர் முதற்கொண்டு உலகத்திலே சிறப்பு செய்திருக்கிற ஒரு பெருமை. அருட்பாவை எழுதிய வள்ளல் பெருமானுடைய ஒரு சிறப்பு. 6ஆம் திருமுறைகள் முதற்கொண்டு தமிழுக்காக தொண்டு செய்து அவருடைய அருட்பாக்களை நாங்கள் நாள்தோறும் பாடி வருகிறோம். பிறருக்காக, பிள்ளைகளுக்காக பரிசு வழங்கியும் அந்த பாடற்பயிற்சியை தந்து இருக்கிறோம். இன்னும் இந்த அற்புதமான தமிழிலே சிறந்த தொண்டாக பல பணிகளை செய்து 111 நாள் மகாபாரதம் வேலூரிலே நடத்தியிருக்கிறேன் 2003. இந்த நிகழ்ச்சியெல்லாம் பெரியோருடைய ஆசீர்வாதம், மக்களுடைய ஆர்வம், சிறுவயதிலிருந்தே இவையெல்லாம் செய்துள்ளேன். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுடைய ஆசையிலே பல்வகையான திருப்புகளுடைய இன்பங்களை அவருடைய ஆசையோடு நாம் நடத்தியிருக்கிறோம். தமிழிலே இருக்கிற சுவை என்று என்றாலே சூரியன், ஆதித்யன் என்றால் சூரியன், பாஸ்கர் என்றால் சூரியன். அதுபோன்று தமிழிலே இருக்கிற ஒரு பெருமை வேறு எதிலும் கிடையாது. மதுரை என்று சொல்லும் பொழுது 3 சங்கங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கும். மது என்றால் தேன், துறை என்றால் கோன், மறை என்றால் மான். இம்மூன்றும் சேர்ந்ததுதான் மதுரை. அதுபோன்று முத்தமிழ் சங்கத்துக்கே ஒரு தமிழ் பெருங்கருணையாகும். அப்படிப்பட்ட தமிழிலே ஆர்வமாக பல கதைகளை எழுதியும் நல்லோருடைய ஆசீர்வாதமும் சிறப்பும் தமிழுக்காகவே நடந்து பல பெரியோரிடத்திலே கல்விகளை கற்றிருக்கிறேன். சோனசீல மாலை என்று சொல்லும் பொழுது அந்த மாலையை புலவரையா ஆலால சுந்தரனார் தெய்வருளிடத்தில் அவரிடத்தில் பாடங்களாக கற்றிருக்கிறேன். இப்படிப்பட்ட தமிழில் ஒவ்வொரு கதைகளுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. அதனால்தான் அண்ணல் மாப்புகள் ஒவ்வொரும் புனை அரும்பா அன்று எண்கையும் என்றால் இப்படி இந்த தமிழுக்கு தொண்டு செய்ததனால் தமிழக அரசின் சார்பில் கௌரவித்து எங்களுக்கு சிறப்பு செய்தார். அத்துணை உள்ளங்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் இங்கே அற்புதமான பணி செய்கிற நம்முடைய தொலை நிருபர் அவர்கள் அனைவருக்கும் நல் வணக்கங்களை கூறி இத்துணையும் சிறப்பு செய்த தமிழிலே வாழ்வதற்கு உரிய ஒரு பேரின்பத்தின் சிறப்பை உங்களோடு மகிழ்ந்து கொண்டு நல்லருள் பெற்று யாவரும் வாழ்க என்று வணங்கி தமிழ் வாழ்க, தமிழிலே சிறக்கிற செம்மொழிகள் சிறந்து வாழ்க, மக்களுக்கு தமிழ் என்றுமே எப்பொழுதுமே உயிர் துணையானது. அம்மா என்று சொல்லும் போதே அம்மாவுடைய ஒரு பெருமையை கொடுக்கும். அதுபோன்று இந்த உலகத்திலே உதடு ஒட்டுகிற திருக்குறளுக்கு உதவி ஒட்டா திருக்குறள்
அதுபோன்றுதான் தமிழில் நாம் சுவையாக இருந்து தமிழ் இன்பத்தை பெறலாம். எல்லோரும் எல்லா நலன்களும் பெற வேண்டுமென்று நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலம் பெற்று.